ஸ்ரீ மகாபெரிவா சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர். ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையாகத்தான் இருந்தனர். திடீரென அவர்களிடையே தகராறு வந்தது. பெண் வீட்டாரும் பிள்ளை வீட்டாரும் இதை ஊதி ஊதி பெரிது பண்ணி விட்டார்கள். கடைசியில் விவாகரத்து வரை போனது. அவளுக்கு விவாகரத்தில் விருப்பமில்லை. ஏன், அவள் கணவனுக்கும் கூட அதில் சம்மந்தமில்லை. வீட்டு பெரியவர்களுக்கு கட்டுப்பட வேண்டிய சூழலில் இருந்தார்கள். காஞ்சி பெரியவரின் ஆசிகளோடு என்று தானே கல்யாண பத்திரிகையில் அச்சிட்டோம். அவர் நடமாடும் தெய்வம் அல்லவா, அவரை போய் பார்ப்போம் என முடிவு செய்தாள். அவள் தன் பெற்றோருடன் காஞ்சிபுரம் போனாள். பெரியவரின் அருள் வேண்டி அவர் முன் நின்றாள். நிம்மதி இல்லாமல் தவிக்கும் தன் மனநிலையை மானசீகமாக அவரிடம் முறையிட்டாள். எல்லார் மனதையும் படித்துவிடும் ஆற்றல் வாய்ந்த அந்த கருணை கடல் அவளையே பரிவோடு பார்த்து கொண்டிருந்தார். பிறகு காமாட்சி கோயிலுக்கு போய் அம்பாளை தரிசனம் பண்ணிவிட்டு வா என்றார். அவள் புறப்பட்டாள். பெற்றோரும் அவளோடு புறப்பட்டனர். நான் அவளைதான் காமாட்சி கோயிலுக்கு போக சொன்னேன் என்றார் சுவாமி. பெற்றோர் தயங்கி அங்கேயே நின்று விட்டார்கள். அர்ச்சனை தட்டை கொடுத்துவிட்டு சன்னதியில் பக்தி பெருக்குடன் நின்றாள் அவள். அர்ச்சனை நிறைவடைந்ததும் தட்டை கொண்டு வந்தார் அர்ச்சகர். அவள் கை நீட்டு வாங்கி கொள்ள போனாள். 2 பேருமா சேர்ந்து வாங்கிக்கோங்கோ என்றார் அர்ச்சகர். யார் 2 பேர்? நான் மட்டும்தானே நிற்கிறேன். அவள் திரும்பி பார்த்தாள். என்ன ஆச்சரியம், அவள் கணவன்தான் அவள் பின்னால் நின்று கொண்டிருந்தான். இருவர் விழிகளிலும் கண்ணீர் வழிந்தது. சேர்ந்தே அர்ச்சனை தட்டை வாங்கி கொண்டார்கள். விழிகளை துடைத்து கொண்டு பேசியவாறே மடத்தை நோக்கி நடந்தார்கள். அந்த பேச்சில் எல்லா பிரச்சனையும் சரியாகிவிட்டது. பெரியவரை இருவருமாக சேர்ந்து வணங்கினார்கள். மந்திரங்களை சொல்லி பண்ணி வச்ச கல்யாணத்தை சட்டம் எப்படி பிரிக்க முடியும்? அர்ச்சனை தட்டை சேர்ந்து வாங்கின்ற மாதிரி வாழ்க்கையையும் சேர்ந்து வாழ பழகுக்கோ. ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து வாழறது தான் வாழ்க்கை. விட்டு கொடுக்கறதுல உள்ள சந்தோஷம் அதை அனுபவித்து பார்த்தால்தான் புரியும். யாரோட வார்த்தைகளும் இனிமே உங்களை பிரிக்காது. பிரிக்கும்படி நீங்களும் விடக்கூடாது. பெரியவர் அவளுக்கு குங்கும பிரசாதத்தை மட்டுமல்ல, ஆனந்தமான வாழ்க்கையையும் பிரசாதமாக வழங்கிவிட்டார். மகா பெரிவா சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி.